தூத்துக்குடியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. வரிசையில் காத்திருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வாங்கிச் சென்றனர். தூத்துக்குடியில் மழை பாதிப்புகளை சபாநாயகர் அப்பாவு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் பாதிப்புகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 தென் மாவட்டங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. இந்திய ராணுவம் தரப்பில் 168 வீரர்களும், தேசிய மாநில மீட்பு படைகள் சார்பில் 550 பேரும், தமிழ்நாடு மீட்பு படை பயிற்சி பெற்ற காவலர்கள் 550 பேரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்ட முகாம்களில் 4192 பேர், தூத்துக்குடி மாவட்டத்தில் 4506 பேர் உட்பட 4 மாவட்டங்களில் மொத்தமாக 10,082 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இதுவரை 1 டன் உணவுப் பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. மழையின் தாக்கம் குறைந்ததால் தென்காசி நகரம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை மாலை துவங்கி கடந்த 3 நாட்களாக தொடர் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. தற்போது மழையின் தாக்கம் குறைந்ததால் நகர்ப்பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீர் வடிந்தது. குறிப்பாக ரயில் நிலையம், கடைவீதி உட்பட நகர் பகுதிகளில் மழைநீர் வடிந்ததால் தென்காசியில் இயல்பு நிலை திரும்பியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.